தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாமே மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஞானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதானம் கொலி தெய்வம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு புடவைக்காரரை அனுப்பினது பிரியவாதானே, புடவைக்காரரை அனுப்பினது பிரியவாதானே. இந்த சேனலில் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தானே பாருங்க. நீங்கள் கேட்காத நிறைய அனுபவங்கள்லாம் அதில் வரலாம் அப்படின்னு தோன்றது. நீங்கள் அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அனுபவத்தை அமிர்தா சேனல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் யாரோ சொல்கிறா, அவர் அவள் நடத்துகிறவா சொல்கிறா, அதனால் அவள் பேராக இருக்கும் அப்படின்னு நானே அனுமானம் பண்ணி அவள் பேரை அமிர்தானே வச்சுக்கிறேன். அதை கண்டுபிடிக்க முடியல. இதை வந்து இந்த வீடியோ 26 மே 2024 நடந்திருக்கு, அப்லோட் பண்ணியிருக்கா. அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அந்த இந்த வருஷத்தில் போன வருஷத்தில் தான் நடந்திருக்கு. 2024 எப்போது தெரியல. வந்து ஃபேமிலியோடு கிளம்பி ஏதோ குழந்தைகள் இருக்கு போல இருக்கு, அவன் ஆம்டியானோட கிளம்பி இது வந்து திருப்பதி போயிட்டு வரா. வந்த உடனே 5 பேருக்கு சமாராதனை ஆகாரம் பண்ணி போட்டு அது மாதிரி சமாராதனை பண்ணோம், வெத்தலை பாக்கெலாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு இது உண்டு சம்பிரதாயம். ஒரு க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தா அது மாதிரி அவள் வேண்டிக்கிறா, சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த அமிர்தா சமாதான என்னைக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு 2 நாள் முன்னாடி திரும்பி வந்துட்டா. என்றைக்கு சமாதானம் அன்றைக்கி 2 நாள் முன்னாடி திரும்பி வந்தாச்சு. சமாதானம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்ன இருக்குன்னா, எனக்கு திடீர்னு உடம்பில் வந்து ஒரே வலியாக வந்திருக்கு. அதாவது இவளோட வந்து இவளுக்கு உடம்பு முழுக்க வலது பக்கத்தில் வலி. முன்னாடி எப்போயோ கீழே விழுந்துருக்காளாம் ஸ்லிப்பாகி. அப்போ வந்து அது சரியாக எடுத்து அப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆகலை. அதனால் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்டானா, டாக்டர் சொல்லிட்டானா அது என்னவோ அது அவர் தானே சொல்லுவார், அப்படி தானே அதனுடைய இது தான் இது, அதனுடைய கண்டினியூஷன் இது இப்போ வந்திருக்கு உனக்கு அப்படின்னுட்டா. அதனால் வந்து அதுவும் இல்லாமல் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காரு. தலையில் மண்டை ஓட்டில் ஸ்கல்லில் வந்து வலது பக்கத்தில் ஒரு 2 இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளாட் மாதிரி ஆகிருக்கு, பிளட் கிளாட் இருக்குது. ஸோ அதனால் இவளுக்கு இடது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் உடம்புல வெளி, கால் கை எல்லாத்துலேயும் ஒரு பக்கமாக வெளியும் இருக்குது. அதனால் உடனே ஏதோ சித்த ஆயுர்வேத ஏதாவது மருந்துகள் இருக்குமான்னு பார்த்து கேட்டு அதை இடத்துலாம் உள்ளே போட்டிருக்கா. ஆனால் அது குணமாகலை. 2 நாள் ஆகிடுது. 2 நாளுக்குள்ளே வரப்போகிறதே, என்ன பண்ணலான்னு தெரில. அப்போது அமிர்தா வந்து மகாபெரியோட பக்தி, ஆனால் பெரியவா பார்த்துட்டார் தம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு கனாவில் வந்தார். அந்த சமாதானிக்கு முன்னாடியே வந்துட்டு பெரியவா என்ன பண்ணுறாலும் கிச்சனில் நின்றுட்டுருக்கார் பெரியவா. அமிர்தா அங்கே பக்கத்தில் இருக்கா. பெரியவா வந்து எதிர்க்க வந்து ஒரு கேஸ் அடுப்பில் வானிலையில் ஏதோ கொதிச்சுன்னு இருக்குது. அதில் ஏதோ தான் மாதிரி ஏதோ ஒன்று, கரிகாய் தான் இருக்குமே, அது மாதிரி ஒரு தான் ஒன்று ஏதோ அதில் போட்டிருக்கு. அதுவும் கொதிக்கிற மாதிரி ஏதோ தெரியறதான். இதை பார்க்குறா. பார்த்துட்டு அமிர்தா கிட்ட இதை சொல்கிறா, இதை எடுத்து உன்னோட உடம்புல தடவிக்கோ அப்படின்னு பெரியவா சொல்கிறா போல இருக்குது. அது கராப்பு எடுத்து உடனே விடிகாலத்தில் 3 மணி ஆம்டியான எழுப்பி விஷயத்த சொல்கிறா. உடனே என்ன பண்ணுறா, இமிடியேட்டாகவே ஒரு வானொலியை வச்சு அவர் சொல்கிறார், புளியை கரைச்சி நல்லா
தேய்ச்சிப்போம், ஒத்தடை மாடி கொடுப்போம், அந்த அதில் சரியாகும் சாதாரணமாக எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி பண்ணிடலாம், அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ் பண்ணி அவள் அதை பண்ணுறா. ஆனால் அவள் அதில் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒன்று எல்லாம் எப்போவுமே ஒன்று பெரியவா அனுகிரகத்தில் ஒன்று புரியும். அவளுக்கு அப்போ சரியாக எடுத்து, ஏன்னா பெரியவா பார்த்தா அந்த சமாராதனையை அவளுக்கு சரி பண்ண வைக்கணும், அப்புறம் மீதி அப்புறம் பார்த்துக்கலாம், அது வந்து சீரியல் மாதிரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு விட்டுருக்காரு பெரியவா. அதனால் அவளுக்கு அது டெம்பரவரியாக அது எல்லாம் சரியாக போயிடுது. அதனால் நல்லா சமையல் போட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னென்ன ஒன்றுமே அந்த எக்கச்சக்க இதெல்லாம் வந்து ஐட்டம்ஸ்லாம் பண்ணி போட்டு சமாராதனை நல்லா முடிஞ்ச கையோட சாயங்காலம் திருப்பி வலிய ஆரம்பிச்சிடுது. அதான் பெரியவா தான் கொஞ்சம் பார்த்துருக்காது, என்னோடது அவள் சொல்லலை, எனக்கு தெரியும். அதுதான் திருப்பி வலி வந்துடுது. வந்தவுடனே ரொம்ப கஷ்டப்படுறா, எக்கச்சக்கமாக வெளியாக இருக்கு. பெரிய டாக்டர் வேறு இது மாதிரி ஏதோ கிளப்பி விட்ருக்காரு, இங்கே ஏதோ கிளாட் இருக்குது இடத்தை பக்கத்தில் அப்படின்னு. ஸோ இது ஒரு திங்கக்கிழமை நடந்ததுன்னா புதன்கிழமை அன்றைக்கி இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வாசலில் நம்ம வாசக்கதவை யாரோ தட்டுறாலாம். தட்டினா கதவு நடந்து வர அந்த ஜன்னல், இதெல்லாம் என்னுடைய அனுமானம் தான், ஜன்னல் திறந்துருக்கும். அதுலேருந்து அந்த வந்தவர் யாரோ அவர் இவளை பார்த்துட்டே இருக்காரா இருக்கும். ஏன்னா இவள் தள்ளாடின்ண்டே அப்படி இவள் வரா. அதை அவர் பார்க்கணுன்னா அது நடந்தால் தானே தெரியும், உடனே தெரியாது. கதவு திறந்தவுடனே அவர் சொன்னாராம், அவர் புடவைக்காரர், அவர் வந்து சைக்கிளில் புடவை எடுத்துன்னு வந்து விற்பாராம். ஏற்கனவே எப்பயோ புடவை வாங்கியிருக்காவா கேட்டால் இப்போ கிடையாது, எப்பயோ. இப்போ ஏன் வந்தாருன்னு பெரியவா தான் அமைச்சிருக்காரு அந்த புடவைக்காரர். அந்த அவர் சொல்கிறார், என்னம்மா இப்படி ரொம்ப டல்லாக இருக்குங்க, தள்ளாடி வரேங்க, எப்படி பார்த்துருப்பா அப்படின்னா அந்த ஜன்னல் வழியாக பார்த்துருப்பா அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அந்த கதவு தெரிகிற மாதிரி என்ட்ரன்ஸு அந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், நான் சாயங்காலம் வரேம்மா, என் வியாபாரத்தை முடிச்சு நான் சாயங்காலம் வரேன், நீங்கள் வந்து விளக்கண்ணியும் நான் போய் வேறு ஒன்று எடுத்துன்னு வரேன், விளக்கண்ணையும் மஞ்சள் பொடியும் நீங்கள் ரெடி பண்ணிங்க வரேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கொதிச்சது வந்து மஞ்சளாக தெரிஞ்சுது, அதை இவ கூட சொல்லலை அவரே, அப்படின்னா பெரியவா தான் அமைச்சிருக்கா. அவர் வந்தார், கத்தாழைன்னு சொல்லுவோமே அதை கொண்டு வந்தார். அதை கொண்டு வந்துட்டு அதெல்லாம் சீவி இதெல்லாம் பண்ணி அவரே எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு எல்லாம் பண்ணி விளக்கெண்ணையை போட்டு இதை எடுத்து தடவைக்குமா அப்படின்னாரு. தடவை ஆரம்பித்தா சரிம்மா சரி போயிடும் நான் வரேன் அப்படின்னு போயிட்டாராம். அந்த கத்தாழைலாம் நசுக்கி அதை போட்டிருக்காரு. அதில் பிரமாதமாக உடனே ஒரு 2-3 நாள் தானா அதை தடவிருக்கா சரியாக போயிடுது. அப்படின்னா அந்த புடவைக்காரர் அனுப்பினது யார், பெரியவா தான். நான் எப்போவுமே என்னுடைய தலைப்பு வந்து அதை சரியாக பார்த்து கொடுக்குற மாதிரி பெரியவா அனுகிரகத்தில் பண்ணுவேன். அது அதனால் அந்த கத்தாழை இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இதை பெரியவா வந்து பண்ணியிருக்கா. ஆனால் சொல்ல முடியாது, அந்த தான் அப்படின்றால அந்த வெஜிடபிள் அது வந்து அந்த கத்தாழை தான், அதுதான் போட்டிருக்காரு. பெரியவா நெருக்கி அது போட்டுறத பார்த்துருக்கா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சர்.